சிலரை பார்த்தாலே நல்ல ஒரு வைப்பு, பாசிட்டிவிட்டி இந்த மாதிரி வந்து டக்குன்னு நம்மள அறியாமல் சிரிக்கிறது கலகலன்ட்டு. மனசுக்குள்ளே 1008 கவலை இருந்தாலும் எங்கிட்டு இருந்து அந்த சிரிப்பு வரும்னு தெரியாது. அப்படியே ஒரு பர்சன் தான் தினம் தினம் நான் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்துக்கோங்க, மாமா வெள்ளனாவே வேலைக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா, கொஞ்சம் லாங்கில் போகணும், இன்றைக்கி வந்து காங்கிரீட் வண்டி வேறு வருது அப்படின்ட்டு வெள்ளனா கிளம்பிட்டாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வாக்கிங் வந்துக்கிட்டு இருந்தேங்க. ஒரு 8:30 சம்திங் பார்த்தா, என்னடா வெள்ளை வெள்ளையாக பூத்திருக்கேன்னு பார்த்தா, எனக்கு இதை பார்த்தோன்னே அதை விட பயங்கர ஒரு புன்னகை தான் பார்த்துக்கோங்க. மயிலம்பூ, திருவண்ணாமலை, மதுரை மடப்புறத்தோட ஸ்தல விருட்சம் பார்த்துக்கோங்க. பூ பறிச்சுக்கிட்டு இருக்கையிலே டமார்னு ஒரு சவுண்டு. பார்த்தா பொட்டக்கோழிக்கு இடம் தேடி தருதான் இந்த சேவை பிள்ளை. என்னத்த சொல்ல, எனக்கு தான் வேலையை வைக்கிறாளுங்க. அதுக்கப்புறம் வந்து கடைக்கு வந்துட்டேன். நான் சொன்ன அந்த பாசிட்டிவிட்டி பர்சன் வந்து இவன் தான், பேர் வந்து முக்தீஸ்வரனுங்க. எனக்கு கேட்டோனையுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வைபாயிருச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் முக்தீஸ்வரன் கோயில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கோயிலுக்கு வந்து நான் அடிக்கடி போவேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து கடை இருக்கிறனால நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் போகிறோம் பார்த்துக்கோங்க. போனோடனையுமே அக்கா வாக்கா என்னக்கா அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுவான். நல்ல ஒரு ஜாலி டைப்பு. நம்ம ஒரு கவலையில் போகையிலே பார்த்துக்கோங்க, பயங்கர பாசிட்டிவிட்டிங்க அவன். அக்கா வா, நான் உனக்கு வீடியோ எடுத்து தரேன். அதே மாதிரி தான் அந்த ஓனர் அண்ணாவோடைய அக்கா போய் ஹெல்ப் பண்ணடா போடான்னு இந்த ஜாமானெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு வந்து முக்தீஸ்வரன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் தான். அதான் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து அன்னைக்கு ஜிபே வேணான்னு சொன்னதுனால நம்ம இந்த கடைக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்தோன்னு பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றை விட்டு ஒன்று போகிறப்போ வந்து ஒரு விஷயம் நல்லது தான் நடக்குதே தவிர பாசிட்டிவிட்டியாக, பட் தப்பாக ஒன்றும் போகலை. அப்புறம் இந்த தாத்தாவை சொல்லவே வேணாம். ஒரு நாள் ஜாமான் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கார். தண்ணி வேணுமான்னு கேட்டார். குடிச்சு பார்த்துட்டு டெய்லி கேட்டார். அப்புறம் வெள்ளரிக்காய் கேட்காமே கொடுத்தாரு. இதை விட வேறு என்னங்க